அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜெசி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு அதிமதுரம் அற்புத மருத்துவ பயன்கள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாமா? வணக்கம், நான் டாக்டர் ஜெசி எம்டி சித்தா. இன்னைக்கு நாம அதிமதுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு ராட்ராக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது இருமல் சளிக்கான மருந்து அப்படின்னு சொல்லிதான் எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி நிறைய நோய்களுக்கும் நிறைய விஷயங்களுக்கும் இது ஒரு மருந்தா பயன்படுது. இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு உயிர் பெட்டகம் அப்படின்னு இந்த அதிமதுரத்தை சொல்லலாம். சீன மருத்துவத்திலையும் ஒரு முதன்மையான மருந்தா அது அதிமதுரம் இருக்கு. இது ஒரு பூக்கக்கூடிய ஒரு தாவரம். இதுக்கு மதுகம், அட்டி, அதங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய வேறு பெயர்கள் இருக்கு. மதுகம் அப்படின்னா இதுல மது அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அதாவது இனிப்பு சுவையை மீன் பண்ணி இதுக்கு இப்படி ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அடுத்தது லிகோரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு. இது அந்த அதிமதுரத்தோட வேற மீன் பண்ணி இந்த பெயரை வச்சிருக்காங்க. இது ஒரு இனிப்பு சுவை உடையது. இதோடைய தன்மை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. பொதுவா இந்த அதிமதுரம் கலப்படமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குன்றிமணின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையோட வேரும் இதே சுவையிலையும் இப்படி இருக்கிறதுனால இந்த அதிமதுரத்தையும் அதையும் மிக்ஸ் பண்ணி இப்ப மார்க்கெட்ல நமக்கு கிடைக்குது. ஆனா அதிமதுரம் அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மெடிக்கல் யூசஸ்ல பயன்படுத்தும் போது குஞ்சிமணி வேருக்கு வேற தன்மை இருக்கும், இதுக்கு வேற தன்மை இருக்கும். இன்னைக்கு நம்ம அதிமதுரத்தோட மருத்துவ பண்புகளை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது சொன்ன மாதிரியே இனிப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எப்பவுமே ஒரு மருந்துல சுவையும் வீரியமும் ஒரு நோய்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மருத்துவருக்கு கண்டிப்பா தெரியும். அந்த விதத்துல இந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, நிறைய மன அழுத்த சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த இனிப்பு சுவையை மருந்தா நம்ம கொடுக்கலாம். எப்படின்னா, இப்ப நம்மளுடைய முன்னாடி நிறைய சுவையில ஏதோ சாக்லேட்டோ இல்ல கசப்பா ஏதோ இல்ல துவர்ப்பா ஒரு பொருளோ இல்ல புளிப்பாவோ என்ன வச்சாலும் அந்த மத்த சுவைகளை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த இனிப்பை பார்த்தா நமக்குள்ளே ஒரு ஹாப்பி வரும். அந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு மருந்தா இந்த இனிப்பு பயன்படுது. அதுவும் இல்லாம இனிப்பு சுவையோட தன்மை உடலை வளர்க்கக்கூடிய தன்மையா இருக்கு. சோ அதனால இது எந்தெந்த நோய்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வேரை நம்ம வாயில வச்சு நம்ம மென்னு சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, த்ரோட்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரி பண்றதுக்கு பயன்படுது. எப்படி அதுல இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை தொண்டையில ஒரு ஆவியா இறங்குறத ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததா நிறைய சலைவரி கிளாண்ட இது செக்ரீட் பண்ணி வாயில நீர் சுரப்பு அதிகமானாலே த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகும். அதுக்கு இந்த அதிமதுரத்தை வாயில வச்சு மென்னாலே நிறைய எச்சில் ஊற ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம குரல்ல ஏதாவது ஒரு பிசிறு இருந்தாலோ, அந்த மழைக்காலங்கள்ல நிறைய பேருக்கு தொண்டை கட்டிக்கும். ஒரு சில பேருக்கு குரல் ஒரு தெளிவு இல்லாம இருக்கும். அதாவது பேசும்போது ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த குரல் ரொம்ப தடிமனாகி அவங்க பேசுறது டிஃப்ரெண்ட் ஆயிரும். பேசலன்னா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாலும் அவங்களுக்கும் இந்த அதிமதுரம் ஒரு நல்ல மருந்தா இருக்கும். முக்கியமா பித்தம் அப்புறமா கபம் சம்பந்தமா இருக்கக்கூடிய நோய்களை நீக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் பயன்படுது. கண் நோய்கள், அப்புறம் எலும்பு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மஞ்சள் காமாலை, அப்புறம் காக்கை வலிப்பு, அப்புறம் மூக்குல ரத்தம் வடியக்கூடிய பிரச்சனை, அப்புறம் இருமல், சளி, அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல புண்ணு இருந்தாலோ, அப்புறமா நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரியான நோய்களுக்கு பொதுவா அதிமதுரத்தை டாக்டர் அட்வைஸ் படி நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா இந்த அதிமதுரத்தை நம்ம ஃபுட்டா எப்படி நம்ம டெய்லி நம்ம உணவா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு ரகையுமே நம்ம உணவாவையும் நிறைய நம்ம சேர்த்துக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவமே நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய 5 பெட்டிகள்ல இருக்கக்கூடிய எல்லா ராட்ராக்ஸுமே மருந்து தான்.
அதே மாதிரி இந்த அதிமதுர பொடி எல்லார் வீட்லயும் கண்டிப்பா நம்ம மசாலா பொடி எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கணும். இத வந்து உணவா எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஒரு இதுல இருந்து இன்னொன்னுக்கு மாறும்போது சளி பிடிக்கக்கூடிய ஒரு தொந்தரவு இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சுன்னா சீக்கிரமா இந்த குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் குறைவா இருக்கும்போது சளி பிடிக்கும். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசுக்கு மேல இந்த குழந்தைங்களுக்கு ஒரு டீ டிகாஷன் மாதிரி போட்டு தேன் கலந்து ஒரு இதா வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து இந்த நன்னாரி சர்பத்னு சொல்லக்கூடிய அந்த சர்பத்துல இந்த அதிமதுரம் வேறையும் சேர்த்து வந்து பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்கா வந்து இருக்கும். அடுத்து சர்க்கரை நோயாளிகள் நம்ம வந்து நிறைய ஆர்டிபிஷியல் சுகர் வந்து யூஸ் பண்றதுக்கு பதிலா இத வந்து நீங்க பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு இந்த ஒற்றை தலைவலி காலையில எழும்புனதுமே வந்து அந்த தலைவலி சைனஸ் தொந்தரவு நிறைய பேருக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும். நிறைய பேர் நைட் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலா தூங்கி எழும்புறவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு கண்ணு பக்கத்துல தலையெல்லாம் ஒரு வலி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க காலையில கொஞ்சம் சோம்பும் அதிமதுரம் இந்த பொடியும் சேர்த்து வந்து ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒற்றை தலைவலிக்கும் சைனசைட்டிஸ்க்கும் ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். அப்புறமா இந்த அதிமதுரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆய்வுகள் வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறைய மருந்துகள் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா அந்த அதிமதுரத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வயிற்றுல வந்து புண்கள், அல்சர், அடுத்து வந்து நிறைய இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்க, அடுத்ததா வந்து இந்த ஆல்கஹால் இதை எடுத்துக்கிறவங்க, நிறைய மெடிசின் யூஸ் பண்றவங்க, நிறைய ஜங்க் ஃபுட்டு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரைன் வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆகி அல்சர், அப்புறமா வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் புண்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். மலச்சிக்கல், ஆனல் ஃபிஷரு, அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதன் ஒரு பிரச்சனையினால நிறைய பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இந்த அதிமதுரத்தை வந்து ஒரு மருந்தா எடுத்துக்கிறதுனால அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைனை வந்து சரி செஞ்சு அதுல இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து அதாவது புண் ஆகாம இந்த மியூக்கஸ் மெம்பரைனுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதா வந்து இந்த அதிமதுரம் யூஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து இரைப்பு நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு வந்து லங் வந்து சுருங்கி இருக்கும். எனக்கு கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து கேட்டாங்க, 50% வந்து சுருங்கி இருக்கக்கூடிய லங்ஸை வந்து உங்க மெடிசின்னால வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து முடியும். எப்படின்னா ஒண்ணு வந்து மூச்சு பயிற்சினாலையும், ரெண்டாவது இந்த அதிமதுரத்துல இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணுதுன்னா அந்த மூச்சு குழாய்களோட தசைகளை வந்து விரிவடைய செஞ்சு அதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து நீக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் வந்து பயன்படுது. அடுத்ததா செல்களின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதா ஆய்வு பண்ணிருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம உடம்புல வந்து செல் வந்து ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுடைய ஸ்கின் வழியா வந்து வெளியில போகுது. அந்த செல்ஸ வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் அந்த செல் வந்து புதுசா உருவாகும் போது அதை வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த அதிமதுரம் வந்து பயன்படுது. இன்னும் வந்து ஒரு ரிசர்ச் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வலிப்பு நோய்க்கு இந்த அதிமதுரத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிசர்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டு மருந்தா இந்த அதிமதுரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த எப்பவுமே நம்மளுடைய வீடுகள்ல ஒரு சில மருந்துகளை நம்ம வச்சிருக்கணும். முக்கியமா கடைக்காய் பொடி வச்சிருக்கணும். அது வந்து மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தா இருக்கும். அடுத்ததா வந்து தேன் எப்பவுமே வீடுகள்ல வந்து இருக்கணும். கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, வெற்றிலை, அப்புறம் சுக்கு மிளகு திப்பிலி கண்டிப்பா நம்மளுடைய வீடுகள்ல இருக்கும். அடுத்து கிராம்பு இருக்கணும். இந்த மாதிரியா ஒரு சடனா நமக்கு வந்து ஒரு மெடிசின் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மருந்து எப்பவுமே வந்து வீட்டுல இருக்கணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதிமதுரம், அக்கரகாரம், சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்டா வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகள்ல இதெல்லாம் கிடைக்குது இப்பவே. அத வந்து இந்த அதிமதுரம் மட்டும் அது ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கணும். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுல நல்லா காய வச்சுட்டு நீங்களே பவுடர் பண்ணி அதை சலிச்சு வீட்டுல வச்சுக்கோங்க. இந்த பொடியை வந்து ஒரு 3 months வரைக்கும் நீங்க வீட்டுல வச்சு பயன்படுத்தலாம். அதோட எக்ஸ்பைரி டேட் அவ்வளவுதான். இந்த மருந்துல வந்து 1 ஸ்பூன் வந்து வாரத்துல 1 நாள் வந்து மருந்து நாள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. எங்க வீட்டுல எப்படி இருக்கும்னா சனிக்கிழமை காலையில என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றிலை, அப்புறமா வந்து வேப்ப இலை, கற்பூரவள்ளி இலை, சுக்கு மிளகு திப்பிலி, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கஷாயமா வச்சு எல்லாத்துக்கும் ஒரு 1/4 டம்ளர் வந்து கொடுப்பாங்க.
சாட்டர்டே காலையிலனா அதுதான், டீ காஃபி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இந்த பவுடரை வந்து நீங்க வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் ஒரு 1/2 ஸ்பூன் தேன்ல கலந்து எடுத்துக்கும் போது இம்யூனிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் வந்து நிறைய அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய குழந்தைங்க, சடனா வந்து எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வந்து ஒரு மருந்தாவே இருக்கும். அடுத்து வறட்டு இருமல், இந்த பிரச்சனைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அதிமதுரம், மிளகு, கடுக்காய் தோல், இது 3ஐயும் வந்து நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து நம்ம வாயில வந்து மென்னு அப்படி விழுங்க கூடாது, வாயிலே வச்சுட்டு இருக்கணும். அந்த எச்சியை மட்டும் விழுங்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வறட்டு இருமல் வந்து சரியாகும். முக்கியமா நான் முதல்ல சொன்னேன், இனிப்பு அப்படிங்கிறது வந்து மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இனிப்பு அதிகமா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். அது வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? எப்பவுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க, தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது வந்து அந்த மன அழுத்தத்தை மாற்றதா இருக்கு. அந்த விதத்துல இந்த அதிமதுரம் வந்து மன அழுத்தத்துக்கு மருந்தா இருக்கு. அடுத்ததா வாய்ப்புண். நிறைய பேருக்கு ஹீட்னாலையும் சரி, வயிற்றுல புண்ணு இருந்தாலும் சரி, ஏதாவது வந்து ட்ரக் அலர்ஜினாலையும் சரி, என்ன ஆகும்னா வாய்ப்புண் வந்துரும். அவங்களுக்கு இந்த அதிமதுரத்தை ஒரு 2 அதிமதுரம் எடுத்துக்கோங்க. அது 1, 2ஆ நல்லா தட்டிட்டு 1 லிட்டர் தண்ணீர்ல நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணீர் எடுத்து வாய் கொப்பளிச்சுட்டு வரலாம். அப்படி பண்ணும்போது அந்த 1 லிட்டர் தண்ணியும் அந்த ஒரு நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காலையில ஒரு 4 டைம், மதியானம் ஒரு 4 டைம், நைட் ஒரு 4 டைம். இந்த மாதிரி வாய் கொப்பளிச்சுட்டு வரும்போது 1 or 2 டேஸ்லயே வந்து அந்த வாய்ப்புண் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததா அதிமதுரத்துல பண்ணக்கூடிய தைலங்கள் பற்றி பார்க்கலாம். பொதுவா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நிறைய ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்தாலும் அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து கூந்தல் வளர்ச்சியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்தா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிமதுரம், அவுரி, ஆலம் விழுது வந்து அடர்ந்த முடிக்கு சிறந்த மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை குரல் வந்து கூறுது. பொதுவா இந்த கூந்தல் வளர்ச்சிக்கு வந்து நம்ம இந்த அதிமதுர தைலத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தலையில வந்து வேற வேற இடத்துல இருந்து முடி உதிர்றது அப்படிங்கிறது நார்மல். பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய முடி ஒரு 10, 15 முடி சேர்ந்து உதிர்றது அப்படிங்கிறது வந்து அப்நார்மல். அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கும் இந்த அதிமதுர தைலம் வந்து பயன்படுது. பொதுவா அதிமதுரம், இந்த இலைகள், அதிமதுரத்தோட இலைகள், அந்த மூலிகை செடியில இருக்கக்கூடிய இலைகளும் மருத்துவ குணம் நிறைஞ்சது. வியர்வை நாற்றம் இருக்கிறவங்க புளியல் பொடி பயன்படுத்தும் போது, அதாவது நம்ம பாசிப்பயிறு, இல்லைன்னா வந்து கடலை மாவு, இல்ல ஆவாரம்பூ பொடி, மஞ்சள், இதெல்லாம் சேர்த்து ஒரு பொடியா நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த அதிமதுரம் இலைய வந்து பவுடர் பண்ணி அதையும் நீங்க ஆட் பண்ணி குளிச்சீங்கன்னா அந்த வியர்வை நாற்றம் அப்படிங்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்கும். பொதுவா அந்த அதிமதுர இலை வந்து சுளுக்குக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த சுளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கெண்ணெயை போட்டு நல்லா நீவி விடுவாங்க. அப்படி நீவினதுக்கு அப்புறமா அதுக்கு மேல வந்து இந்த அதிமதுரம் இலைய வந்து மேல அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த தசைய வந்து இழக்கக்கூடிய தன்மை வந்து அந்த இலையில வந்து ஒரு விறுவிறுப்புள்ள ஒரு பொருள் இருக்கு. அது வந்து தசை அப்படி இலக்கி கொடுக்கும் போது அந்த சுளுக்கு நீங்கி வந்து வலி வந்து குறையுதாம். பொதுவா வந்து எந்த ஒரு மருந்துனாலுமே வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாம ஒரு சில பேர் வந்து எடுத்துக்க கூடாது. அதே போலதான் இந்த அதிமதுரத்தையும் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது டாக்டர் அட்வைஸ் இல்லாம அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, அப்புறமா வந்து கிட்னில ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க, அப்புறமா வந்து சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 1 வயசு 2 வயசுக்குள்ள குழந்தைங்க, இவங்க எல்லாமே வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாம இந்த அதிமதுரத்தை எடுத்துக்க கூடாது. அடுத்ததா அதிமதுரத்தை பாலோட சேர்ந்து எடுத்துக்கிறதுனால என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவா அதிமதுரத்தை ஒரு 2 கிராம் அதிமதுரத்தை 1 டம்ளர் பால்ல நம்ம கலந்து எடுத்துக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து சரியாகுது. அல்சைமர் அப்படிங்கக்கூடிய ஒரு கடுமையான நோய் கூட வந்து குணமாகுது. நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்னா அதிமதுரம் கூட வந்து கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து தைராய்டை வந்து நார்மலா வச்சுக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் பால் வந்து பயன்படுது. கொலஸ்ட்ரால வந்து கட்டுப்படுத்துது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் வந்து இன்னும் வந்து அந்த கெட்ட கொழுப்புகள் உடல்ல அதிகமாகாமல் வந்து தடுக்குது. இதுல வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த டயர்ட்னஸ வந்து மாற்றும். நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஒண்ணு வந்து அவங்களுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் உமன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த டென்ஷன், அப்புறமா வீடு இதெல்லாம் பத்தி யோசிச்சாலே ஒரு டயர்டு வந்துரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்கா வந்து இந்த அதிமதுரம் பால் வந்து இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வயிற்று புண்ணுக்கான ரிசர்ச்ல வந்து இந்த அதிமதுரம் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்கு. அதனால வயிறு புண் இருக்கிறவங்க இந்த 1 டம்ளர் பாலோட அதிமதுரம் சேர்த்து எடுத்துக்கும் போது வயிறு புண் வந்து குணமாகுது. அடுத்ததா ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து 1 டம்ளர் பால்ல 2 கிராம் நீங்க வந்து இந்த அதிமதுரம் பொடியை கலந்து குடிக்கும் போது அந்த பிரச்சனை வந்து நாளடைவுல வந்து எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம சரியாகும். அடுத்ததா இது வந்து பித்த சம்பந்தமான நோய்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கண் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்து நிறைய பேருக்கு வந்து கண்ணை சுத்தியான வலி, வீக்கம், கண் சிவத்தல், அடிக்கடி கண்ணுல தண்ணீர் வடிகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த அதிமதுரமும் பாலும் வந்து சிறந்த மருந்தா இருக்கும். அடுத்து பாலூட்டக்கூடிய பெண்கள் இவங்களுக்கும் இது வந்து இந்த பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த அதிமதுரம் வந்து பயன்படும். அதிமதுரம் அது கூட வந்து பால் அப்புறம் பெருங்காயம் சேர்த்து அவங்க எடுத்துக்கணும். அடுத்ததா நீங்க வந்து ஒரு அதிமதுரம் பொடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1-4 கிராமுக்கு மேல வந்து எடுத்துக்க கூடாது. அதையுமே வந்து ஒண்ணு கொதிக்க வச்சோ இல்ல தேன்ல கலந்தோ தான் சாப்பிடணும். ஒரு டேப்லெட்டா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 760 மைக்ரோகிராம்ல இருந்து 1520 மைக்ரோகிராமுக்கு மேல வந்து எடுக்கக்கூடாது. ஒரு 8 வீக்ஸுக்கு மேலையும் டாக்டர் அட்வைஸ் இல்லாம எடுத்துக்க கூடாது. இத வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்து இந்த அதிமதுர பொடியை வந்து யூஸ் பண்றாங்க. நிறைய ஃபேஸ் கிரீம்ல வந்து ஆட் பண்றாங்க. நிறைய அழகு சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் இந்த அதிமதுரத்தை வந்து பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் ரொம்ப ரொம்ப பயன்படுது. நமக்கு வந்து ஒருவேளை வறண்ட சருமம் இருக்கலாம், இல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த பனிக்காலங்கள்ல வந்து ரொம்ப ட்ரைனஸ்னால என்ன ஆகும்னா எல்லா சருமம் வந்து வெடிச்சு வெடிச்சு இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாவும் ஒரு ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம். இல்ல சரும வறட்சி எனக்கு எப்பவும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க அதிமதுரத்தை இன்டர்னலாவும் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமா அந்த முகத்துல இருக்கக்கூடிய இந்த முக சுருக்கத்தை எல்லாத்தையுமே வந்து நீக்கி இந்த வயதான தோற்றம் சீக்கிரம் வர விடாம இந்த அதிமதுரம் தடுக்குது. கூந்தல் வளர்ச்சிக்கு நான் சொன்னேன். பொதுவா வந்து இந்த வந்து ஒரு பேக்கா வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். எப்படின்னா அதிமதுரம் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மருதாணி பொடி அது நீங்களே வந்து மருதாணியை கலெக்ட் பண்ணி பவுடர் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்ல பழுத்த வாழைப்பழம், அது என்ன பனானா எதுனாலும் சரி, அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கி ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம். இது வந்து ஒரு முடி உதிர்வு, பொடுகு, அந்த ஹேர் ஃபால் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல பேக்கா இருக்கும். முக்கியமா முடி உதிர்வு எனக்கு ரொம்ப இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து என்னன்னா அதிமதுரம் பொடி, நெல்லிக்காய் பொடி, அப்புறம் மருதாணி பொடி. இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்டா எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இது கூட வந்து கடுகு எண்ணெய், இந்த எண்ணெயை வந்து ஹீட் பண்ண வேணாம். அப்படியே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடணும். மார்னிங் அதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நாளடைவுல ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க பண்ணினா போதும். முடி உதிர்வு பிரச்சனை வந்து சரியாகும். இனி இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த அதிமதுரம் ஒரு நல்ல மருந்தா இருக்கு. அதாவது இந்த கடுகு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு அது கூட வந்து தனியா வச்சுக்கோங்க. அது கூட அதிமதுரம் பொடி இல்ல நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த அதிமதுரம் பொடி நெல்லிக்காய் பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடுகு எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கூல் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டாம். அதை நீங்க ஒரு ஃபேஸ் பேக் ஹேர் பேக்கா வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு முடி ரொம்ப அடர்த்தியா வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க கோகனட் ஆயில் கூட வந்து அதிமதுரம் பொடி, நெல்லிக்காய் பொடியை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு பேக்கா வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து மாசத்துல ஒரு நாளோ இல்ல வந்து நீங்க எப்ப வேணாலும் உங்களுடைய டைம் எப்ப கிடைக்குதோ அப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது முடி வந்து அடர்த்தியா இருக்கும். இனி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகாது. இளநரைய வந்து படிப்படியா குறைக்கிறதுக்கு இந்த பேக்குகள் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான மருந்தா வந்து இந்த அதிமதுரம் இருக்கு. இத வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீ டிகாஷன் மாதிரி இதை எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்து வயிறு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், புண்களுக்கு இன்னொரு அருமையான மருந்து என்ன அப்படின்னா, நைட்டு வந்து தூங்கும்போது ஒரு 2 அதிமதுரத்தை நல்லா தட்டி, நீங்க ஓவர் நைட் 1 லிட்டர் தண்ணீர்ல ஊற வச்சிடணும். மார்னிங் வந்து அந்த தண்ணீர்ல 1 டம்ளர் தண்ணீரும், காலையில வந்து சோறு வடிச்ச தண்ணீர், இல்லைன்னா அரிசி கழுவிய தண்ணீர், 2ல ஏதாவது ஒண்ணு. இது 2யும் மிக்ஸ் பண்ணி டெய்லி எடுத்துட்டு இருக்கும்போது அல்சர் வந்து சீக்கிரமா வந்து குறையும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இப்ப வந்து ஸ்ட்ரெஸ்னாலயும் சரி, மன அழுத்தத்தினாலயும் சரி, என்ன ஆகும்னா வயிறு நல்லா புண்ணா இருக்கும். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்ம சாப்பிடணும். அந்த விதத்துல வயிற்று புண்ணுக்கு இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து சிறந்த மருந்தா இருக்கும். ஃபேஸ் பேக்குக்கும் கூட வந்து இந்த அதிமதுரத்தோட கடலை மாவு, பாசிப்பயிறு, இல்லைன்னா அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பால், தேன் எதுனாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கா வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த கருந்திட்டுகள் எல்லாத்தையுமே வந்து இது வந்து சரி செய்யும். அடுத்ததா நரம்பு தளர்ச்சி. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த அதிமதுரத்தை வந்து ஒரு மருந்தா வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து அதிமதுரம் வந்து டேப்லெட்டா வந்து கிடைக்கும். அது கூட இன்னும் ஒரு சில மருந்துகளை சேர்த்து எடுக்கும்போது இந்த கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி இது எல்லாமே வந்து சரியாகும். சுளுக்குக்கு அப்புறமா வந்து வலி சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இதை வந்து மருந்தா எடுத்துக்கலாம். மஞ்சள் காமாலைக்கும் இது ஒரு நல்ல மருந்தா இருக்கு. சோ அதனால இந்த அதிமதுரத்தை எப்பவுமே வீட்ல வந்து நீங்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து தொண்டை வந்து எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, இப்ப ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நார்மலாவே வந்து தொண்டை வறட்சி ஆயிரும். அப்படி இருக்கும்போது வந்து வாயில வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து வாயில போட்டு மென்னுட்டே இருக்கலாம். அந்த எச்சி ஊற ஊற என்ன ஆகும்னா அந்த ட்ரைனஸ் வந்து மாறும். முக்கியமா இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அத வந்து அவங்க கைவிடணும். அவங்க வந்து அந்த பழக்கத்துல இருந்து சீக்கிரமா வெளியில வரணும் அப்படின்னாலும் அவங்களும் வாயில வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து அதிமதுரத்தை வாயில வச்சு மென்னுட்டு வரும்போது அந்த பழக்கத்துல இருந்து ஈஸியா விடுபடுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதனால அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதிமதுர தைலமா வந்து ஹேருக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதிமதுர பொடியும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிமதுர பொடியிலயோ இல்ல அதிமதுரம் சின்ன பீஸ்லயோ வந்து ஊற வச்சு நீங்க ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த அதிமதுரத்துல வந்து தண்ணீர் போட்டு நம்ம டெய்லி குடிச்சாலும் உடம்புக்கு நல்லதுதான். இல்ல அடிக்கடி உங்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்த முடியுமோ அது ஏதாவது ஒரு விதத்துல நீங்க இந்த அதிமதுரத்தை நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா வந்து நிறைய நோய்களும் வந்து நீங்கும். நிறைய விஷயங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மேம் முடிச்சிட்டீங்களா மேம்? ஓகே. ஹரிஹரசுதன் சார், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே மேம், ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மேம். எனக்கு வந்து வெறும் இந்த அதிமதுரம்னா ஜஸ்ட் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும்தான் அப்படின்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லி. மோஸ்ட்லி நான் கேட்க வந்த டவுட்ஸ் வந்து உங்களோட கிளாஸ்லயே எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. இந்த வயிறு அல்சருக்கு, ஹேர் ஃபால்க்கெல்லாம் இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ரொம்ப அழகா பொறுமையா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். அது நிஜமா இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நம்மளோட கிச்சன்ல வந்து இந்த பெப்பர், இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் தான் வச்சிருப்போம். இந்த அதிமதுரம் வந்து ரொம்ப ரேர். எப்பயாவது வேணும்னா தான் நம்ம வாங்கிப்போம். எங்க வீட்லயே கூட இருக்கு. ஆனா ரொம்ப நாள் அது அப்படியே தான் இருக்கு. இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. வெறும் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு தான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு. இனிமே கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல தகவல்களா கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க மேம். பாலகிருஷ்ணன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து ட்ராவலில் இருக்க மேடம், ஒரு சின்ன எமர்ஜென்சி வெளியே போயிட்டு இருக்கேன். ஸோ நல்லா இருந்தது, நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிங்க சார், நன்றிங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். கிளாஸ் முடிச்சுக்கலாம் மேம். ஓகே, பிரபஞ்ச அதிமதுரத்தின் அற்புத பயன்களை நமக்காக மிகவும் அருமையாக விளக்கிய
ஜெசி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு இணைப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.